கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரம்யா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இந்த தீபா எங்கே தான் போனான்னு தெரியலையே, எப்படி தான் இவளை நாம் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கு. பெண் சாமியார் தீபா கையில் கயிறை கட்டிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்க, நீ அந்த கோவிலுக்கு வந்துரு, எப்போவும் நான் அந்த கோவிலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவும் அங்கேருந்து நேராக கோவிலுக்கு ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா, நீ எங்கே தான் போயிட்டு, நீ எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு ரம்யா, நான் கோவிலில் உன்னை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், நீ அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபோனை எதுக்காக ஸ்விட்ச் ஆஃப் பண்ண அப்படின்னு ரம்யா கேட்க, நீ தானே என்னை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் கோவிலுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரம்யா நேராக போயிட்டு தீபாவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே இது என்ன ஆச்சரியம், உன்னை இங்கே ஒரு இடம் விடாமல் தேடிட்டேன், ஆனால் நீ இல்லவே இல்லை, இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன், உன்னை யாரோ ஒரு பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனதா சொன்னாங்களே, நான் ரியா தான் பெண் சாமியார் வேஷம் போட்டு உன்னை கடத்திட்டு போயிடுவாளா அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடி ஏதேதோ கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. எதுவுமே அந்த மாதிரி நடக்காத மாதிரியே தீபா பேசுகிறாங்க. அதை கேட்டு ரம்யா ரொம்ப குழப்பமாயிட்டு, சரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு தீபாவும் ரம்யாவும் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக அங்கேருந்து காரில் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கவனித்த ராஜா கார்த்திக்கை ஒரு 2-3 முறை கூப்பிடுறாரு. ஆனால் கார்த்திக் தீபாவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போது ராஜா கார்த்தி என்ன ஆச்சு, என்ன யோசனை இருக்க, கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தீபா என்கிட்ட வெளியே போனாங்கன்னா என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்க, ஆனால் இப்போது சொல்லாமல் போயிருக்காங்க, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, எங்கே தான் போனாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது ராஜா நீயே சொல்கிற, தங்கச்சி உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்கன்னு, அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க, யோசிச்சு பாரு நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கார்த்திக் யோசிச்சு பார்க்குறாங்க. தீபா ஹாஸ்பிட்டலில் நான் அத்தைக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கார்த்தி அதை பெருசாக கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், தீபா என்கிட்ட அம்மாக்காக பரிகாரம் பண்ண போகிறதா சொன்னாங்க, நான் ஏதோ டென்ஷனில் அது கவனிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா, அப்போ சிஸ்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, நீ தான் அதை கவனிக்கல, சரி உனக்கு அந்த பரிகாரத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கார்த்திக் உடனே தீபாவோட அன்னிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி தீபா ஏதோ பரிகாரம் பண்ண போகிறதா சொன்னாங்களே, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் ஒரு சாமியார் இருக்கார், அவர்கிட்ட நம்ம குறைய சொன்னால் அவர் சொல்கிற பரிகாரத்தை நாம் செஞ்சோன்னா நாம் நினச்சது நடக்கும்னு நான் தான் சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறம் அவள் அதை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறமா கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது எப்படி நாம் எந்த சாமியார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது ராஜா சொல்கிறாங்க, அங்கே ஒரு முனீஸ்வரன் கோவில் இருக்குது, அங்கே பூசாரி மட்டும் எனக்கு தெரியும், அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செங்கல்பட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா காரில் வந்துட்டு இருக்கும்போது, இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, நாம் கோவில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், அங்கே எங்கேயுமே இவ இல்லை, ஒரு பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க, ஆனால் அதை பற்றி கேட்டால் என்னமோ அது மாதிரி நடக்காத மாதிரியே பேசுகிறாளே, ஆனால் இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, சரி நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரம்யா தீபா கிட்ட பேசுகிறாங்க. தீபா, எனக்கு நீ இந்த பரிகாரத்தை பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு தீபா கண்ணை மூடிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரம்யா சொல்கிறாங்க, இல்லை உனக்குன்னு குடும்பம்லாம் இருக்குது, உனக்கு ஒன்றுனா உன் வீட்டுக்காரால் தாங்கிக்க முடியாது, உங்கள் அத்தை அப்படின்னு எல்லாரும் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, நீ இந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது, அதனால் இந்த பரிகாரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ணுறியா, எதுக்காக நீ பண்ணுற அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு என்ன, என் அப்பா மட்டும்தான், நான் போனாலும் அவர் சமாளிச்சுப்பார், ஆனால் நீ எப்படியா, உன் குடும்பம் உன்னோட இழப்பை தாங்க முடியாது, அதனால் நான் இந்த பரிகாரத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே தீபா கண்ணை முடிக்கிட்டே அப்படியா, நீ சொல்கிறதும் சரிதான், அப்போது நீயே இந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு சொன்னதுமே ரம்யா என்ன இவ பட்டுன்னு நம்மளை பண்ணுன்னு சொல்லிட்டான், ஐயோ நாமளே மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே தீபா கண் முழிச்சு பார்க்குறாங்க. ரம்யா, இப்போ நீ என்கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி, இல்லடி இந்த பரிகாரத்தை உனக்கு பதிலாக நான் பண்ணுறேன்னு சொன்னேன், ஒரு ஃப்ரெண்டாக உனக்காக நான் இதை பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஏண்டி எனக்காக நீ ஏண்டி பண்ணணும், என் அத்தைக்காக நான் தானே பண்ணணும், நீ ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு மாதிரியும்
அதுக்கப்புறமா கண்ணை முழிச்சதுக்கப்புறம் வேறு மாதிரியும் தீபா பேசினதை பார்த்துட்டு ரம்யா அப்படியே குழம்பி போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வந்து பரிகாரத்தை நீ தான் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே அப்படியே பயந்துடுவாங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக கார்த்தி வந்து ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஐயோ என்ன இது, கரெக்டாக கார்த்தி கால் பண்ணுறான், இப்போது பேசணுன்னா வந்து நம்ம பண்ணுற எல்லா பிளானும் வந்து சொதப்பிடுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காரை ஓரமாக நிறுத்த சொல்லி எனக்கு ஒரு மாதிரி வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார்லேருந்து இறங்கி ரம்யா வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கார்த்திக்கு கால் பண்ணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தீபா வந்து ஏதோ பரிகாரம் பண்ண போது தான் என்கிட்ட சொன்னாங்க, அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரம்யா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, ஆமாம் எந்த கோவில் அப்படின்லாம் வந்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு சரி நானும் அங்கே வரேன் அப்படின்னு தீபா பேசிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு காரில் வந்து ஏறுறாங்க. அப்போ தீபா வந்து கேட்குறாங்க, இப்போ பேசினது யார், என்னோடய வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்க உடனே ரம்யா வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு இது பிஸ்னஸ் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து காலையிலேருந்து அவருக்கு கால் கூட பண்ணலை, எப்படியும் எனக்கு வந்து கால் பண்ணியிருப்பாரு, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கும், அதனால இந்நேரத்துக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி என்னை பற்றி கேட்டிருப்பாரு, ஒரு நாளைக்கு 4 முறையாவது எனக்கு கால் பண்ணுவார், இப்போது என்ன பண்ணுறாருன்னு தெரியல, தவிச்சு போயிருப்பாரு அப்படின்னு வந்து தீபா கார்த்திகை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்டு ரம்யா வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.